திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல பாஜகவுக்கு களமமைத்து கொடுப்பதே திமுக தான் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அன்றைய தினம் கூட்டத்தில் ஃபீஸ் கமிட்டி கூட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட முடிவிற்கு கையெழுத்திடாமல் சென்றது அதிமுக என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருந்தார். அதற்கு பரிகாரம் தேடுவதற்காக ஏதாவது ஒன்று கருத்தை கூட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். செல்லூர் ராஜு எப்பொழுதுமே எங்கள் பக்கம் இருப்பவர். இந்த முறை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சரை தோற்க வைக்கணும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சொல்லி நேற்று நடைபெற்ற ஆய்வு இப்படித்தான் வாய்க்குழுப்பெடுத்து ஜெயக்குமார் அவர்கள் முதலமைச்சரை வேண்டுமென்றாலும் கூட முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களை ராயபுரத்தில் போட்டியிட்டு பாருன்றார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடக்கத்தோடு சொன்னார், நான் தேவையில்லை, சாதாரண ஒரு தொண்டனை நிறுத்துகிறேன், அவரை வெற்றி பெற்று வா என்று கூறினார். சாதாரண ஒரு தொண்டனை நிறுத்தினார். இப்போது ராயபுரத்திலிருந்து காணாமல் போய் போர்ச்சர் எஸ்டேட்டுக்கு சென்று விட்டார். அதேபோல் வேலுமணியை வர சொல், முதல்வரிடம் போட்டி வேண்டாம், துறைமுக தொகுதி தாராளமாக கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது, எங்கள் முதலமைச்சர் அனுமதித்தால் அங்கே வந்து போட்டியிட சொல், வெற்றி பெற்று வர சொல், அதன் பிறகு பேசிக்கொள்ளலாம். அதற்கு முதலமைச்சரும் அரசும் தெளிவான விளக்கம் தந்திருக்கின்றது. டிவி பேரில் சத்தியன்னு வச்சுக்கிற சத்தியத்தில் நீ பேசணும். அங்கொன்று இங்கொன்று நடக்கின்ற சம்பவங்களுக்கு உறுதியான நடவடிக்கையை இந்த ஆட்சி எடுக்கிறது. குற்றங்கள் நிகழ்வதை தடுப்பது ஒரு புறம், குற்றங்கள் நிகழா வண்ணம் அதை பராமரிப்பது ஒரு புறம். நடந்த குற்றங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. பெண்களுக்கு அதேபோல் விழிப்புணர்வை, பாலியல் வன்கொடுமையினுடைய தாக்கத்தை, கோரத்தை மக்களிடையே விழிப்புணர்வை அதிகப்படுத்த மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். இன்னார் இனியவர் என்றில்லாமல் நடைபெறுகின்ற தவறுக்கு காரணம் யார் இருந்தாலும் அவர்கள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்கின்ற சட்டத்தின் ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.